Hello armies, welcome to my channel டா. டுடே டேக்கு கேஃபஸ் தான். ஸோ மை பிளாக் மாஃபியா இதில் ஏற்கனவே நான் 6 பார்ட் போட்டுட்டேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது 7th பார்ட்ரா. ஓகேவா செல்லக்குட்டி, நம்ம வீடியோக்குள்ளே போகலான்டா. ஸோ அடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினான் தாயாங்க ஒரு கேஃபேக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். நேராக அந்த கேஃபேக்குள்ளே போகிறான். ஸோ போயிட்டு அங்கே இருக்க ஓனரை தான் பார்க்குறான். பார்த்தா அங்கே நிற்கிறது ஜே ஹோப். ஸோ அப்படியே பார்க்குறான். ஜியோவை பார்த்தோன்னே இந்த பக்கம் தயாங் ஒரு சின்ன ஸ்மைல் அவன் ஃபேஸில் அப்பியர் ஆகுது. ஜியோ அப்படியே தயாங்க பார்த்துட்டு, ஹே தயாங் நீ தானே? ஆமாம் ஜெய்ஹோப், நீங்கள்? ஆமாம், இந்த கடை என்னது தான். ஸோ நான் அதனால தான் இங்கே இருக்கேன். ஸோ நீ எதுக்கு வந்த? இங்கே ஆள் வேணும்னு சொல்லிட்டு நிறையவே பப்ளிஷ் ஆகிடுச்சு பேப்பரில். ஆமாம் ஆமாம். ஸோ நான் கேட்டிருந்தேன் தான் பிகாஸ் இங்கே குக் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அதனால். அப்படியா ஜோப், நான் இங்கே ஜாப்க்காக தான் வந்திருக்கேன். ஓகே ஓகே. ஸோ நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஜோப், எனக்கு ஒரே ஒரு டிஷ் மட்டும் நல்லா நைஸாக செஞ்சு காட்டு. ஸோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்க ஒன்று திங்ஸ்லாம் வச்சுட்டு ஸோ நேராக போய் டிஷ் தான் செய்கிறான். ஸோ செஞ்சு முடிச்சோடனே ஜியோ ஹோப் எடுத்து டேஸ்ட் பண்ணுறான். டேஸ்ட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி ஜியோ ஹோப் தயாங்க பார்த்துட்டு, வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குடா அப்படின்ற மாதிரி ஜியோப் சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே தயாங் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஜே ஹோப்பும் தயாங்கும் அந்த கடையில் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ டே பை டே இந்த பக்கம் காட்டினா ஜியோப் கூட நல்லா செட் ஆகிடுறான் தயாங். அங்கே திரும்ப ஜாப்க்காக வேறு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அப்படியே பார்க்குறான் அந்த பக்கம் ஜே ஹோப். ஸோ பார்த்துட்டு நீங்கன்னு கேட்குறான். என் பேர் கிம்சியோ ஜின். ஸோ நானும் இங்கே ஜாப்க்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க அந்த பையன் சொல்கிறான். ஸோ அது கேட்டோன்னே ஜியோ, ஓகே ஜின், நீங்களும் எனக்கு ஒரே ஒரு டிஷ் மட்டும் செஞ்சு காட்டுங்க. ஸோ அந்த டிஷ் என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பார்த்துக்குச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் தரேன் அப்படின்னு ஒரு மாரி ஜின்னும் போய் டிஷ் செய்கிறான். ஸோ அந்த டிஷ்ஷும் செம்ம சூப்பராக இருக்குது. ஜின் செய்கிறது அந்த பர்ஃபெக்ட் ப்ரெசன்டேஷனோடு இருக்குது. அது பார்த்தோன்னே ஜியோ, ஓகே நீங்களும் அப்பாயிண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இந்த பக்கம் தயாங் வேலை செஞ்சிட்ருக்கான். ஸோ பின்னாடி ஜின் வந்து பார்த்துட்டு, வா நல்ல காம்பினேஷன் தான், கேக்கு இந்த கலர் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ திரும்பி பார்த்தா பின்னாடி நிற்கிறது ஜின். ஸோ ஜின்னை பார்த்ததுமே தயாங் ஹாப்பியாக அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீங்கள் யார்? ஓ நான் சொல்ல மறந்துட்டேன், டுடே தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங், ஓ குக்கிங்க்கா? ஆமாம் அப்படின்றான். ஸோ ஜின் அது கேட்டதுமே இந்த பக்கம் தயாங் ஹாப்பியாக, ஸோ ஹாப்பி. ஸோ நீங்களும் இப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம இனிமேலேருந்து ஃப்ரெண்ட். உங்கள் பேர் என்ன? என் பேர் கிம்சியோ ஜின், என்னை நீ ஜின்னுனே கூப்பிடலாம். ஓகே ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஜின்னும் நிறைய பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, அந்த என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பை. ஸோ டே பை டே தையம் நல்லா செட் ஆகிடுறாங்க ஜே ஹோப் கூடயும் ஜின் கூடயும். ஸோ இந்த பக்கம் காட்டினா 2 month இப்படியே போயிடும். ஸோ தயாங்க்கு 3rd month. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு கன்சல்ட்லாம் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா பார்த்துக்குறாங்க உடம்ப. ஸோ தையம் பட் இருந்தாலும் ஜங்குக்கு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே போய் அவங்க வீட்டாண்ட பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போகிறது. ஸோ இதெல்லாம் அப்படியே இங்கே பக்கம் காட்டினா இன்னொரு ஆள் இந்த டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 மாதம் இல்லை, அப்படியே தூக்கி அவர் அந்த ஃபைலை மூஞ்சில் அடிக்கிறாரு. யார் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களோ ஸோ அவங்க அப்படியே அந்த செக்யூரிட்டி, சார் சாரி சார், இது கண்டுபிடிக்க 3 month தான், பிகாஸ் ஜங்குக்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்கான் சார். ஸோ ஒரு விஷயத்த கூட தெளிவாக கண்டுபிடிக்க முடியல, பட் இதுவே எங்களுக்கு 3 month ஆகிடுச்சு சார் இந்த கொஞ்சம் டீட்டெயில்ஸ்க்கே. டேய் மரியாதையாக போயிடுங்க, நான் ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே இந்த ஃபைலை மட்டும் வச்சுட்டு கிளம்பி போய் தொடங்க, மூஞ்சில் பார்த்து எரிச்சலாக இருக்குடா அப்படின்னு அங்கே இருக்க செக்யூரிட்டி கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த ஃபைல் எடுத்து பார்க்குறான். கிம் தயாங் பாய் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜான் ஜங்குக் பிரேக்கப். சூப்பர். இவன் எங்கே இருக்கான்? அட்ரஸ் கூட இல்லை. என்ன தேடி இவனுங்க கண்டுபிடிக்கிறானுங்க பிடுங்குறானுங்கன்னு ஒன்றும் தெரியல. ஸோ இவனுங்களை வேறு அப்பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு நான் வேறு ஃபஸ்ட்டு இவனுங்கெல்லாம் கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த பர்சன் அந்த ஃபைலை மூடி வச்சுட்டு இந்த பக்கம் காட்ஸ் கிட்ட வந்துட்டு கிம் தயாங். ஸோ அவனோட ஃபோட்டோ இதுதான். ஸோ இவனை எங்கே பார்த்தாலும் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் இருக்க ஆளுங்க, சார் பட் ஜங்குக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ண மாட்டான்டா, அவன் எப்பயோ என்கிட்ட பிரேக்கப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தேவையில்லாமல் அவெல்லாம் ப்ராப்ளம் பண்ண மாட்டான். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அவனை கூட்டிகிட்டு வர வேலையை பாருங்கள், ஏன்னா
ஜங்குக்கு நியூ எனிமியை ரெடி பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ இப்படியே போகுது ஒரு 5 மந்த். தயோங் இப்போ ஒரு 5 மந்த் ப்ரெக்னென்ட். ஸோ தயோங் அப்படியே பார்க்குறான். அவனோட பேபி பம்ப் செம்ம அழகாக வெளியே தெரிஞ்சிட்ருக்கு. அவன் அதெல்லாம் கேர் பண்ணி பேபிக்கிட்ட பேசுறது, ஸோ பேபியை பார்த்துக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கேராக பார்த்துக்கிறான். ஸோ சம்டைம்ஸ் அவனுக்கு ஜங்குக்கு ஒரு ஞாபகம் வந்தாலும் அதை அப்படியே அவன் மைண்ட்லேருந்து இரேஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ டுடே நைட் தான் இந்த பக்கம் காட்டினா தயாங் ஒர்க் பார்த்துட்டு வரான். பிகாஸ் அவன் ஓவர் டைமும் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பேபி வேறு டெலிவரி ஆக போகுது. ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது. அதனால தான் ஸோ அதுக்கு மணி ஆல்ரெடி தேவைன்னு சொல்லிட்டு ஸோ ஓவராக ஒர்க்கும் பார்த்துட்டு நைட்டு வரான். அண்ட் தென் தயாங் வந்துகிட்டே இருக்கான். ஸோ ரோட்டில் தான் பொறுமையாக பேபி பம்பை கேர் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கான். ஆல்ரெடி டைம் ஒரு 12 o'clock. யாருமே அவ்வளோ இல்லை ரோட்டில். ஸோ தயாங் மட்டும்தான் போயிட்டே இருக்கான். ஸோ தயாங் இங்கேருந்து அந்த பக்கம் ரோட் க்ராஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக ரெட் சிக்னல் தான் போட்டிருக்கு, அதாவது க்ராஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ தயாங் அதை பார்த்துட்டு பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ செம்ம ஸ்பீடில் ஒரு கார் இப்படியே வந்துட்டுருக்கு. தயாங் அதை பார்த்துட்டு ஸோ சீக்கிரமாக க்ராஸ் பண்ணணுன்னு நினைக்கிறான். கரெக்டாக அவனோட ஷூ அப்படியே அங்கே தடுக்குது. ஸோ கீழே விடுறான். பார்த்தா அந்த கார் செம்மையாக வந்து ஹிட் ஆகுது தயாங்க. ஸோ அப்படியே காட்டினா தயாங் அப்படியே ப்ளீடிங்கோடு அங்கே இருக்கான். ஸோ அப்படியே ஆஃப்டர் ஒரு 6 மந்த் தான். ஸோ இந்த இன்சிடெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் ஆகுது. அங்கே ஒரு பர்சன் கையில் கன்னை வச்சுட்டு செம்மையாக விளையாடிட்டுருக்கான். ஸோ ஷூட்டிங்லாம் மிஸ்ஸே ஆகலை. ஸோ பட்டு பட்டுன்னு சுட்டுட்டே இருக்கான். ஸோ ரன்னிங்கில் போய்ட்டு திரும்பி எடுத்து சுடுறான். ஸோ அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அங்கே இருக்க எல்லாருமே இம்ப்ரெஸ்ஸாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே கன்லேருந்து புல்லட் லோட் பண்ணிவிட்டு திரும்பவும் அப்படியே திரும்பி தக தக தகன்னு சுடுறான். ஸோ செம்மையாக இருக்குது அந்த சீன் பார்க்கவே. அப்படியே சுட்டுட்டு வரான். ஸோ அவன் போட்டிருக்க மாஸ்க்கை கட்டிட்டு இனிமேல் யாராவது என் கூட பீட் பண்ணுவீங்களா, சேலஞ்ச் பண்ணுவீங்களாடா, சொல்லுங்கள், வாயை தொடங்குறா மயிருங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அதுக்கு ஒன்றுமே இங்கே இருக்க ஆளுங்களாம் சாரி சாரி வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே பயந்து நடுங்குறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா வி தான் எல்லாரையும் போட்டு செம்மையாக அடித்து தள்ளியிருக்கான். அப்படியே இந்த பக்கம் காட்டினா காய் நேராக வந்துட்டு வி பர்ஃபெக்ட், ஜஸ்ட் பர்ஃபெக்ட், நான் மேட் பண்ணதுலே சரியான அல்ட்ராவான ஒரு பர்சன்னா நீ மட்டும்தான்டா. ஹேக்கிங்லேருந்து ஹேண்ட்மேட் ஒர்க் வரைக்கும் எல்லாத்தையும் செம்மையாக பண்ணுறடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் அப்படியே வந்து வியை தான் ஹக் பண்ணுறாங்க. வியை அப்படியே பார்த்துட்டு மேபி பாஸ் நீங்கள் எனக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி திருப்பியாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் ரிவெஞ்சுக்கு ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ வியை காட்டினா இப்போ செம்மையாக பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கான். செம்மையாக பண்ணுறான். பாடியிலேருந்து ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ விடாமல் பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கான். ஒவ்வொரு கிக்கும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கான். ஈச் அண்ட் எவ்ரி திங். அங்கே இருக்கவங்க பார்த்துட்டு வாவ் வி செம்ம அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ வி ஒரு பஞ்ச் பண்ணோடனே அந்த பஞ்சிங் பேங்கே ஃபுல்லாக கிழிஞ்சிடுது. ஸோ வி அப்படியே பார்க்குறான் மற்றவங்கள, மிஷினுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வி அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ வி கிளம்புனதுமே மற்றவங்களாம் ஃபுல்லாக பிளாக் சூட், பிளாக் ட்ரெஸ், மாஸ்க் அண்ட் தென் எல்லாத்தையும் வியர் பண்ணுறாங்க. அப்படியே காட்டினா வி அவங்களுக்கு முன்னாடி வந்து அப்படியே மாஸ்டர் மாதிரி நிற்கிறான். ஸோ அவங்களாம் லெட்ஸ் கோ பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வியும் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ நேராக கிளம்பி கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான் வி. டீம் ஏ, டீம் பி 2 பேர் ரெடியாக இருக்கீங்களா? எஸ் பாஸ், எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ டீம் ஏ ஃபஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணுங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்க மெம்பர்ஸை. டீம் பி செகண்ட் போய் ட்ரக்ஸ் எடுங்க. ஸோ நான் சொன்னவங்க எதில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணுமோ அதில் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. அண்ட் தென் ஈவன் அந்த ஃபேக்ட்ரியை கொளுத்த மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்ருக்கான். வியோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு எல்லாமே ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா கரெக்டாக டீம் ஏ போய் ஃபஸ்ட்டு ஆளுங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே செம்மையாக பீட் பண்ணிகிட்ருக்காங்க. டீம் பி போய் கரெக்டாக ட்ரக்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஏதோ ஒரு கார் வேகமாக அந்த டோரையே உடச்சிட்டு உள்ளே வந்து அப்படியே சடன் பிரேக் போட்டு சைடில் நிற்கிது. ஸோ இது பார்த்ததுமே எல்லாருமே ஒரு கிருப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க அங்கே இருக்க ஆளுங்கட்டாங்க. ஏன்னா அது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்தது வி தான். நேராக வந்து கன்னை எடுத்து பொட்டுன்னு எல்லாரையும் போட்டுட்ருக்கான். கொஞ்சம் கூட மர்சி இல்லாமல். ஸோ அந்த இடமே ஃபுல்லாக ரத்தத்தில் மிதக்குது. ஸோ வி அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் ஏற்றுங்க. அந்த நீ உயிரோடு தான்டா இருக்கணும்.
உன் பாஸ் கிட்ட போய் சொல்லணும்ல, இந்த மாதிரி வீண் ஒருத்தன் வந்தான், இருக்க எல்லாரையும் மர்ஜி இல்லாமல் கொன்னா, ஃபேக்டரியும் எரிச்சான், பாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறேன். மயில் நீ சொல்கிறடா, எனக்கு தெரியும் நீ சொல்லணும், புரியுதா? ஆனால் உனக்கு இப்படியே விட்டே மனசு ஆறாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வி கையில் கரெக்டாக கத்தி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ வி ஒரு பொட்டுன்னு போடு அவனோட ஒரு கையில். ஸோ அவனோட 2 விரல் அப்படியே தனியாக போயிடுது. அப்படியே அந்த ஆள் அழுதுகிட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மேர்ஜியோடு அழுதுட்ருக்கான். வி அப்படியே அவனை எட்டி வதச்சிட்டு என்னை தூக்கி வெளியே போட்டு ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியை கொளுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஈவில் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஸோ கிளம்புனதுமே இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் வீட்டில் தான். ஸோ உட்காந்துட்ருக்கான், சம் பேப்பர்ஸ்லாம் படிச்சுட்டு. அந்தே அங்கே லிசாக்கிட்டே பேசிகிட்ருக்கான். லிசா நீ எப்போ அமெரிக்காவுக்கு ரிட்டன் ஆகலான்னு இருக்க? இல்லை ஜங்குக், நான் போகிற ஐடியாவில், பேசாமல் நான் இங்கேயே படிச்சுட்டு அப்பா பிஸ்னஸ் விட்டுட்டு போனார்ல, ஸோ அதை பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி லிசா சொல்லிகிட்ருக்கா. இல்லை லிசா, வேணாம், நீ ஃபஸ்ட்டு அமெரிக்கா கிளம்பி ரிட்டன் போயிடு. ஸோ நீங்கள் இருக்கிறது டேஞ்சர் தான். சரி இந்த 1 இயராகவும் எப்படியோ போயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் இயர் எனக்கு தெரியல உன்னை எப்படி நான் ப்ரொடக்ட் பண்ண போகிறேன்னு. ஸோ அப்பா உன்னை நம்பி விட்டுட்டு போயிருக்காரு. நீ போய் அமெரிக்காவில் இரு. நீ ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் சொல்லு, பிஸ்னஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ண நானே ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? இல்லை ஜங்குக், நான் எங்கள் அப்பா விட்டுட்டு போனேன். வேணாம் லிசா, ஸோ இந்த இடம் உனக்கு ரொம்ப ஆபத்தானது சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஒரு கார் அப்படியே கையிலேருந்து ரத்தத்தோட, ஸோ கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸோடு ஓடி வரான் உள்ள. அதை பார்த்தோன்னே ஜங்குக், லிசா நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ லிசாவும் கிளம்பி உள்ளே போயிடுறா. ஸோ ஏன்னா அவளுக்கு இதெல்லாம் பயம். இந்த பக்கம் காட்டினா அந்த கார்ட்ஸ் அப்படியே ஓடி வந்துட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு முன்னாடி நின்றுட்டு, சார் ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? சார் டுடே நம்ம ட்ரக்ஸ் ஃபேக்ட்ரி என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு வாய் தோறேன் சார். அங்கே காயோட செக்ரட்டரி வந்தாங்க சார். அந்த அவன் ஆட்டிடியூட் எல்லாம் உங்களை மாதிரியே இருந்துச்சு சார். அந்தேன் இருந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அந்தேன் ஃபேக்ட்ரியை கொளுத்திட்டு போயிட்டான் சார். வாட்? ஃபேக்ட்ரி கொளுத்திட்டு போயிட்டான்? அவன் பேர் என்ன ஃபஸ்ட்டு? அவன் பேர் வி சார். வி? இது என்ன புதுசாக இருக்குது, மார்க்கெட்டில் வேறு யாரும் புதுசாக வந்த மாதிரி தெரியலையே. ஸோ இது என்ன ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மச்சங்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கும் போதே ஸோ அவன் வீட்டுக்கு எதிர்க்க இந்த கார் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. ஜங்குக் போய் வெளியே பார்க்குறான். ஸோ வானத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு ஃபோன் மாதிரி வந்து ஒன்று விழுதுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஜங்குக் பின்னாடி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு பின்னாடி போகிறான். ஸோ அதுலேருந்து கலராக புகை வருது. ஸோ ஃபுல்லாகவே ஆசிட் புகை தான். யார்கிட்ட வந்தாலும் அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போகிற மாதிரி. ஸோ ஃபுல்லாகவே பாய்சனஸாக இருக்கும் அந்த ஸ்மோக். அதுலேருந்து ஒரு இமேஜின் மாதிரி ஒரு சவுண்ட். ஹே ஜங்கு, நீதானே பிக் மாஃபியா அண்டர் வேர்ல்டுக்கு. ஸோ உன்னை பீட் பண்ண நான் வந்திருக்கேன்டா. ஸோ இந்த வாட்டி நீ பிக் மாஃபியாவை நான் பிக் மாஃபியாவை பார்த்துடலாம். அண்ட் தென் சேலஞ்ச் பை வி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரோன் அப்படியே வெடித்து சதறுது. இதை பார்த்து ஜங்குக், யார் அது ஃபஸ்ட்டு போய் சர்ச் பண்ணுங்க, வீன்றது யார் அப்படின்ற மாதிரி அப்படியே கத்துறான் ஒரு மாதிரி கோவத்தில். ஸோ இருக்கிற எல்லோரும் சர்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் காட்டினா காய், வி குட் ஜாப், நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவெஞ்ச் பார்ட்டை நீ எடுத்துட்டடா. எனக்கு தெரியும் நீ எல்லாமே கரெக்டாக பண்ணுவேன்னு தெரியும் வி. ஸோ அதனால தான் ஒன்று அமிச்சேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ காய், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும்தான் தேவை. அந்த ட்ரக்ஸ்லாம் இதோ வேனில் இருக்குது, நீ என்னமோ பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வி சொல்லிவிட்டு அவனோட கிளாஸை கழுவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் வி நேராக போயிட்டு ஒரு சின்ன சமாதி மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி தான் நிற்கிறான். ஸோ அப்படியே அவன் திங்க் பண்ணுறான், உனக்காக நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பி அவன் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறான். ஸோ கார்டன் பிளேஸை விட்டு. ஸோ நேராக ரூமுக்கு வந்தோடனே இந்த பக்கம் வி ஸோ அவனோட என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னதுன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கான். அவன் ரூமே பார்க்க ஃபுல்லாகவே இது ஸ்கெட்ச் போட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கெட்சில் பெருசாக எழுதியிருக்க ஒரே விஷயம், மர்டர்ட் ஜங்குக் ஹவு டு அப்படின்ற மாதிரி செம்மையாக போட்டு வச்சுருக்கான். ரூம் ஃபுல்லாக ஸ்கெட்சு. ஜங்குக் என்னென்ன பண்ணுவான், எந்தெந்த டேட்டில் வீட்டில் இருப்பான், எந்தெந்த டேட்டில் வெளியே போவான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே இந்த பக்கம் வீக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வி ஒரு மாதிரி கிரிப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு யுவர் எண்ட் இஸ் கம்மிங் ஜங்குக் அப்படின்ற மாதிரி கிரிப்பியாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்டா.
உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும்டா. பபாய் ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.